ரெடியாப்பா? வண்டி ரெடி இல்ல, டீ ரெடி. களைச்சு போய் வந்திருப்ப, சுட சுட ஒரு கிளாஸ் டீ அடி. புடி 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 புடி. அதே மெக்கானிக் ஷாப்ல டீ சப்ளை கூட நடக்குதா? பரவாயில்ல பரவாயில்ல. அரே என்னது? அரே மாணிக்கா, என் வண்டி ரேடியேட்டர் கொதிக்கிட்டு கூல் பண்ணி கொடுன்னா, என் வண்டியில டீ போட்டு என் டீ குடுக்கறியா நீ? இது என்ன சார், இல்ல வண்டியில சமையலே செய்யறாரு இவரு. கைமா பிடிக்குமா உனக்கு? செய்வடா. ஊரா விட்டு வண்டி பெருசா இருந்துச்சுன்னா குடும்பமே நடத்துவாங்க. என்னையா பெரிய வண்டி கொண்டாந்துட்ட? தீப்பெட்டிக்கு 4 சக்கரத்தை மாட்டி விட்டுட்டு வண்டியா காயலாங்கடையில கடக்க வேண்டியது இங்க போட்டு கழுத்து இருக்குறியா? ரொம்ப துணிச்சலியா உனக்கு. உன் வண்டியில் எவன் ஏறுவான்? எதை நம்பியா கடை வச்சிருக்க? ஒண்ணு பண்ணு, ஆரணை கழட்டி கையில் எடுத்துக்க. ரோடு பூரா அடிச்சுக்கிட்டே போ. ரோடு எல்லாம் கிளியர் ஆகும், தாராளமா நடக்கலாம். போயா, வண்டியை கொண்டு போய் கூவாத்துல ஊற போடியா. சரியா? தெரியாது. அரே மாணிக்கம், உன்னை நான் கூவாத்துல ஊற போட நான் சிங்கி இல்ல. உன்னையால சிங்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. வண்டியை தாரியா வண்டி இல்லைன்னு சொல்றேன். அரே என்ன வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்கிறேன். என் வண்டி ஒண்ணு சொல்லாதே. என் வண்டி ஏலத்து மேல 3 தப்பா சத்தம் கொடுத்து ஏற்றது. ஆமா, ஏலத்துல 3 தப்பா. இப்ப ஏலத்துல விட்டா ஒரு சத்தம் கூட வராதியா? வர்ற சத்தம் பூரா வண்டியில தான் வரும். நல்லா இருந்துச்சு, அதையும் கத்துது. அரே மாணிக்கம், ரேடியேட்டரை கூல் பண்ணல, இங்க கொலை விடும். நிறுத்தல, நிறுத்துவேன். அவ சொல்றதோட சரி, நான் செஞ்சே காமிப்பேன். என்ன அவளை ஈஸியா நினைச்சுட்டா? ஏன் மேலையா? கோவிந்தையிலே இவங்கிட்ட முதல்ல சண்டை. ஏன் வண்டியை சரி செய். என் வண்டியை சண்டை. ஏன் வண்டியை சரி செய். வண்டியை விட்டுட்டு போறேன், சாயங்காலம் வருவேன். ரிப்பேர் செய்து வை. பாவம், உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன். புவர் பாய். ஏழை பையன்னு சொல்றாங்க. இவனையா? நோ நோ நோ, உன்னைத்தான் பாய். என்னடா இந்த பொம்பளை வெள்ளக்கார பொம்பளையா இருக்கிறா, கழக ஆடிட்டு போறா? யார பாத்திரம் யார பையன் சொல்லிட்டு போறா அந்த அம்மா? உங்களை பத்திதான். நானாடா? ஊர்ல 5 காணி நிலம் இருக்கு, 3 தென்னை மரம் இருக்கு, 2 வீடு இருக்கு, 5-6 கார் இருக்குடா. இங்க இருக்கா? அரே மாணிக்கம், நம்ம நிக்கிறோம், பையன்கிட்ட போய் லடாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல நம்ம வண்டி ஏர் கண்டிஷன் போல கூல் பண்ணி கொடுமா. சிங்கு வெறுங்கையில முடம் முட சொல்றியா? ஒரு 5 or 10 அட்வான்ஸா கொடுத்தேன்னா ஏர் கண்டிஷன் என்னையா செத்த போன மாதிரி ஜில்லுன்னு ஆக்கிடுற வண்டிய. 5 or 10 என்ன கடவுற? மாணிக்கம், பர்ஸ வீட்டு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு மேல வச்சுட்டு வரதுக்கு அப்புறம் இங்கேயா பாக்கெட்டு தைக்கிற? மறந்துட்டேன்பா. சில்லறை இல்லாங்க சொக்கா போட்டு வர. வந்த உடனே துறைக்கு கோவம் வருதா? டீ போட்ட வண்டியில என்ன எப்படி பிடிச்சி தூக்குனா இப்படி? அரே அரே, என்னால முடியாது, அது வேற. ஏயா, உன் கண்டிஷன் சரியில்லை, வண்டி ஏர் கண்டிஷன் பண்ணணுமா? இந்தாயா வந்த உடனே சத்தம் போட்டிய வண்டியில குடுத்தன வைப்பேன்னு. நீ பணம் கொடுக்கல, இந்த வண்டியில ஆரம்பிப்ப. அரே மாணிக்கம், நம்ம வண்டியிலே குடித்தனே வச்சிடாதே. அவன் பணத்தோட வர்றான், இப்ப வர்றான். போயா, பணத்தோட வா. எங்கிட்ட வச்சுக்காதயா. மெக்கானிக் மாணிக்கமா மசாகா. நான் இங்க இருக்கும் போது எந்த வண்டி வந்தாலும் அலறும், எவன் வந்தாலும் அலறணும். திருப்பி ஏறா சோமாரிடே. வாடா. இதெல்லாம் என்ன கலாட்டா? அது நீங்க இல்லாதனால இவர ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏண்டா, கம்பெனிக்கு இருக்கிற நல்லவரை கெடுத்துறதுன்னு வச்சிருக்கியா? அது கூடிய சீக்கிரம் நடக்கும். தாத்தா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? ஆமா, இது பாருங்க, நாம இனிமே சந்திக்க முடியாது. எனக்கு தெரியும், பொம்பளை இது மாதிரி தான் பேசுவாங்க. அப்பதான் காதல் வளருதுன்னு அர்த்தம். ஐயே, அது இல்ல, நான் சொல்றது சத்தியமா உண்மை. செய்ய கிளாஸும் முடிஞ்சு போச்சு. ஏன் தைக்கும் போது துணியை கிழிச்சு விட்டியா? துரத்தி விட்டாங்களா? பாடமே முடிஞ்சு போச்சு. நான் இனிமே வீட்லயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லதா போச்சு. அனாதைகளா ரோட்ல சந்திக்கிறத காட்டுல இனிமே வீட்லயே பாத்துக்கலாம். ஐயோ, தவறி கூட வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஏன், வேற வேணாலும் வரானா? உங்க அப்பா இருப்பாரு. உங்க அப்பா இருந்தா எப்பமா முடிச்சுட்டு இருப்பாரு? தூக்கவே மாட்டாரா? தூங்குவாரு. அப்ப அம்மா காவல் இருப்பாங்க. அம்மா தூங்கினா அப்பா காவல் இருப்பாரு. உங்க அம்மாவுக்கு தானே அப்பா காவல், உனக்கு? 2 பேருமே எனக்கு தான் காவல். மாத்தி மாத்தி இருப்பாங்களா? ஒண்ணு பண்ண, பையன் தூக்கிட்டு வந்துட்ட, வந்தது வந்த இப்படி பொடி நடையா புறப்பட்டுருவோமே. உலகத்துல எங்க போனாலும் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்ப முடியாது. மை போட்டு பாப்பானா? எனக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, விவரமா லெட்டர்ல எழுதுறேன். நான் வரேன். தாடா தாடா, லெட்டர்ல சந்திக்கலாம். நேர்ல வந்தா பேச மாட்டாங்க, லெட்டர்ல. இதுக்குதான் அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைகள காதலிக்கணுங்கிறது.
ஏண்டி முண்டா முண்டா, உன்னை தரைய கிளீன் பண்ண சொன்னா என் தலையவா கிளீன் பண்ண சொன்னேன்? இல்லீங்க, தீ பிடிச்சி எரிஞ்சு. என் தலையிலயா தீ பிடிச்சது? இல்ல, ஒரே புகையா வந்துச்சு. சுருட்ட பிடிச்ச. அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டு பிடிக்கணும். இனி எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யறேன். ஐயோ, நான் இப்ப ஆபீஸுக்கு எதை போட்டுட்டு போறது? ஐயோ, துணியெல்லாம் வண்ணாங்கட்டிலாம் போட்டுருக்காங்க, நாளைக்குலாம் கொண்டு வருவேன். அப்ப நாளைக்கே போஸ்ட் ஆபீஸ் போன்னு சொல்றியா? உங்க அப்ப கணக்க புள்ள வேலை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் உத்தியோகம்டே, கரெக்டா போறேன்னா சீட்டை கழிச்சிருவான். ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதா? ஒரு பக்கெட் தண்ணி கொண்டா. தண்ணியா எதுக்கு? இதே இடத்துல கொட்டு முண்டா. போடி, பழைய யூனிஃபார்ம் இருக்கு, எடுத்துட்டு வந்து தொலை. ஐயோ, அது இப்ப இங்க இல்லீங்க. இங்க இல்லையா? இல்ல. என்ன உங்க அப்பனை கொடுத்துட்டியா? போய் அதைத்தானே அவருக்கு கொடுக்கணும். அதை போட்டுட்டு இந்த இதை வாங்கிட்டேங்க. எதை போட்டு எதை வாங்கினா? இந்த பக்கெட்டை உங்க கையில இருக்கு பாருங்க, அதை வாங்க. நான் பழைய துணியை போட்டுட்டு. யார கேட்டு போட்ட? ஏனுங்க, பழைய துணி போடுறது கூட அவங்கள கேட்கணும். ஓஹோ, புதுசு போட்டா கேப்ப போல இருக்கு. ஜவுளி கடைக்கு போயிட்டு வரேன். ஒண்ணும் சலிச்சுக்காதீங்க. எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, எங்க அப்பா உடனே அனுப்ப சொல்றேன். உங்க அப்ப கோடீஸ்வரன், சொன்ன உடனே அனுப்பிச்சிருவான். கோடி முண்டம். இந்த பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாவே இழுத்து பேசாதீங்க. உங்க அப்பனை நான் ஏண்டி இழுக்கிறேன்? உங்க அம்மா இழுப்பா. ஆமா, இழுப்பா. அவர் மட்டும் அந்த காலத்துல மனசு வைக்கலன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருப்பேனா? ஐயோ, பெரிய பொக்கிஷம் கிடைச்சு போச்சு எனக்கு. ஆமா, இப்ப அப்படிதான் இருக்கும். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க முந்தி மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கூட பிரியமாவே இல்ல. இப்ப என்னத்த நான் சொல்லி விட்டேன்? சந்திரமதி மாதிரி ஒப்பாரி வைக்கிறேன் என் தலையில பக்கெட்டை போட்டுட்டு. அது தொலையட்டும். உன் மாவ எங்க? தைய கிளாஸுக்கு போயிருக்கான். இது அவளத்தான் போக கூடாது சொன்ன. ஏன் போனாவ? போகாம வீட்டுல இருந்துட்டு என்ன செய்யறதா? இது சமைக்க கத்து கொடுக்கறது. ஆனா நான் சொல்லீங்க, ராதா கேக்குறா. ராதாவா? எப்ப வந்தாய்வா? உன்னதான் மறுபடியும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. இல்லப்பா, வந்து வந்து மாணிக்கத்தை பார்த்து. மாணிக்கம்? அவன் யாரும் மாணிக்கம்? ஐயோ, மாணிக்கம் இல்ல, மாணிக்கவல்லி. என்னோட ஸ்கூல்ல படிச்சாலே அவ. உன்னோட எவ்வளவுதான் படிச்சான், எனக்கு என்ன தெரியும்? நான் இனிமே அவனை வந்து பார்க்க முடியாது, நீ வேணும்னா என்ன வீட்டுல வந்து பாரு மாணிக்கவல்லின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாணிக்கவல்லியும் மராதவல்லியும் இனிமே வெளியே தருவ போன காலை வெட்டி விடுவா. இவளுக்கு ஏத்த ஒரு அம்மா. கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போடி. கோவத்துக்கு குறைச்சல, வேற எதுல குறைச்சல்?